விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியிலே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது ஊர்காவத்துறை பிரதேசத்துக்கு உட்பட்ட சின்னமடு கிராமம். நான் இப்பொழுது அந்த சின்னமடு கிராமத்திலே இருக்கக்கூடிய புனித செபமாலை அன்னையினுடைய யாத்திரை தலத்தினுடைய ஒரு பகுதியிலே பெரிதாக வளர்ந்து காணப்படக்கூடிய குளிர்மையையும் நல்ல காற்றையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய வாகை மரத்தினுடைய அடி வேர் பகுதியிலே தான் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே உங்களை நாங்கள் சின்னமடு கிராமத்தையும் இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் பற்றி காட்சிப்படுத்துவதற்காக அழைத்து செல்ல போகின்றோம். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்தும் பயணிக்கலாம். இப்போது நாங்கள் சின்னமடு செபமாலை அன்னையினுடைய யாத்திரை தலத்தினுடைய முன்புறமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த ஆலயத்தோடு இந்த தேவாலயத்தோடு மிகுந்த நெருங்கிய தொடர்புடைய ஐயா ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? லியோ, சுவானி லியோ என்கின்ற ஐயா தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் அவரோடு கதைத்து பார்க்க போகின்றோம். இந்த ஆலயத்தோடு நீங்கள் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வரலாறு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஞான பிரகாசம் பாதர் தான் இங்கிருந்து உருவாகினவர். இது வந்து யாத்திரை ஸ்தலம்னு சொன்னால் இது வந்து பொது கோயில்ன்றது வந்து எங்களுக்குரியது பங்கு கோயில். அங்கே இது வந்து யாத்திரை ஸ்தலம், எல்லா மக்களுக்கும் உரிய கோயில் தான் ஆலயம். இது வந்து எங்களோட சின்னமடு கிராமத்தில் மக்கள் வந்து அந்த கோயிலை வந்து பராமரிக்கிறது. அந்த பராமரித்த காலத்தில் வந்து எங்களோட முதியோர் காலத்தில் ஃபாதர்மாரோட இருந்து பராமரித்தது வந்து இப்போ நாங்களும் வந்து இப்போ 2001 பிறகு 2001 புனரமைக்க துவங்கினது. அப்புறம் 2002 வந்து கோயில் வந்து விரிவாக திருப்பி வேலைப்பாடு செய்து பிரச்சனையை பிறகு கோயில் பலரிருந்து அந்த காரணத்தினால் இப்போ திரும்ப புனரமைச்சு இப்போ நாங்கள் வந்து பரிவார ஊடாக ஃபாதர்மார் வழிபாடு செய்து பூசைகள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் பூசைகள் திருப்பலிப்பு கொடுக்குறது. சின்னமடு செபமாலை அன்னையினுடைய யாத்திரை தலத்தினுடைய ஒரு பகுதியிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் இந்த தாய் நாட்டிலே மிகுந்த வெக்கை சூழல் காணப்படுகிறது, மிகுந்த வெம்மை தன்மை காணப்படுகிறது. ஆனால் இந்த பகுதிக்குள்ளே வந்த பிறகு எங்களுக்கு அந்த வெப்பத்தை உணரவே முடிவதில்லை. மிகுந்த குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை நாங்கள் அறிய முற்படுகின்றதற்கு முன்பதாக இந்த பகுதியை பார்த்தால், இங்கே இருக்கக்கூடிய மரங்களை பார்த்தால் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பருமனான
மரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பூவரச மரம், புளிய மரம், வாகை மரம் என்று ஏராளமான மரங்களை இந்த பகுதியிலே நாட்டியிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து இது யாத்திரை தலமாக இருந்திருக்கிறது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தங்களை இளைப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த ஆலயத்தை சார்ந்தவர்களும் இந்த ஊர்வாசிகளும் இங்கே ஏராளமான மரங்களை நாட்டி வைத்திருப்பதன் மூலம் நாங்கள் அதை ஊகித்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. மிகுந்த குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த காற்று வீசக்கூடிய இந்த பகுதியிலே இருந்து விடைபெற்று செல்வதற்கு கூட எங்களுடைய மனம் எங்களுக்கு இடம் தரவில்லை. இங்கேயே ஒரு வீட்டை அமைத்து வசித்து விடலாம் போன்ற எண்ண உணர்வுகளை கூட எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி விடுகின்றது. இந்த இடத்தை நீங்கள் பார்வையிடுகின்ற போது, காட்சி படிமங்களில் ஊடாக இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கூட அப்படியான சில எண்ணங்கள் உருவாகுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் இந்த சின்னமடு கிராமத்திலே பார்க்க வேண்டிய, தரிசிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், அவற்றை நோக்கியும் நாங்கள் பயணிக்கலாம். ஒரு சோலை போல காட்சி தரக்கூடிய சின்னமடு செபமாலை அன்னையினுடைய யாத்திரை தலத்தினுடைய பகுதிகளையும் சுற்றாடல்களையும், இனிய மரங்கள் அதிகமாக பறந்து விரிந்து தங்களுடைய குளிர்மையை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த சின்னமடு கிராமத்திலே இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. பாடசாலைகள் இருக்கிறது, சமூக நிலையங்கள் கூட இருக்கிறது. அவற்றை நோக்கியும் நாங்கள் பயணிக்கலாம். அவற்றிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது குறித்தும் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். இப்போது நான் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆரம்ப நிலை பாடசாலை ஒன்றினுடைய விளையாட்டு திடல் பகுதியிலே அமர்ந்திருக்கின்றேன். சரவணை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த செபமாலை அன்னையினுடைய யாத்திரை திருத்தலத்தினுடைய ஒரு பக்க முடிவில், அதாவது அதற்கு முன்புறமாக இந்த பாடசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய மர நிழலின் கீழே, ஒரு ஆலமரத்தினுடைய நிழலின் கீழே சிறிய மாணவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு கூடங்களை கூட ஒவ்வொரு பகுதியாக அமைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த பாடசாலையினுடைய பகுதிகளை தரிசிக்கலாம். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ யாத்திரை தலத்தை கூட உங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதியிலே காட்டியிருந்தோம். அதை விடவும் இந்த சின்னமடு பிரதேசத்திலே ஏராளமான சிறிய சிறிய சைவ ஆலயங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மஞ்ச வண்ணா மரங்களுக்கு கீழே சூலங்களையும் சைவ ஆலயங்களுக்கிலே காணப்படுகின்ற சில பொருட்களையும் வைத்து வணங்குகின்ற வணக்க முறை கூட காணப்படுகிறது. அப்படி ஒரு வணக்க தலத்தை தான் நாங்கள், வணக்க ஸ்தலத்தினுடைய முன்பாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே ஒரு நாகப்பாம்பு அடிக்கடி காட்சி தருவதாகவும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி விட்டு செல்வதாகவும் இந்த அயலிலே இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த சின்னமடு கிராமத்திலே தான் நாங்கள் மிக அற்புதமான ஒரு விடயத்தை பார்த்தோம். கிறிஸ்தவராகிய ஒருவராலே ஆதரிக்கப்படுகின்ற ஒரு இந்து ஆலயம் இங்கே அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மஞ்ச வண்ணா மரத்தின் கீழே வைத்து வணங்குகின்ற அந்த ஒரு சூல அமைப்பையும், அதோடு இருக்கக்கூடிய ஒரு பாம்பினுடைய அமைப்பையும் தன்னுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட பல வருட காலமாக வைத்து ஆதரிக்கக்கூடிய ஒரு அம்மாவைத்தான் நாங்கள் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம். அவருடைய பெயர் பட்குணம் மேரி நீலேஸ்வரி என்று அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தன்னை. மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், அவர் இந்து கிடையாது, சைவர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடியவர். அம்மா, நாங்கள் இங்கு வருகின்ற பொழுது இந்த அயலில் இருக்கக்கூடியவர் சொன்னார்கள், ஒரு நாகப்பாம்பு ஒன்று இந்த ஆலயத்துக்கு வருவதாகவும் அதை நீங்கள் கண்டதாகவும். அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கின்றது? இதுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லிச்சு. ஆனால் எங்கே இருக்கேன்ட்டு எனக்கு தெரியாது. நான் விளக்க வச்சேன் அந்த மரத்துக்கு கீழே. புறவு பார்த்தா இந்த மரத்தில் இருந்தது. அதை எல்லாரும் வந்து பார்வையிட்டு பார்த்து ஃபோட்டோக்களும் பிடிச்சேன்ட்டு நான் திருவிழா வடிவா செய்து எல்லாம் செய்தேன்.
இப்போது நாங்கள் இந்த சின்னமடு கிராமத்தினுடைய கிராம தலைவர்கள், அதாவது முன்னாள் தலைவர் அவர்கள் இருக்கிறார், இன்றைய நாளினுடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார். இவர்களோடு தான் கதைத்து பார்க்க போகின்றோம். இப்போ முதலிலே முன்னாள் தலைவராக இருந்திருக்கக்கூடிய திருவாளர் மரியதாஸ் அவர்களோடு கதைத்து பார்ப்போம். வணக்கம் ஐயா. ஒரு மிகுந்த வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட கிராமமாக உங்களுடைய கிராமம் இருக்கிறது என்று நினைக்கின்றோம். இதை பார்க்கின்ற பொழுதே அப்படித்தான் தெரிகிறது. ஒரு கிராம தலைவராக இருந்து இந்த கிராமத்தை நிர்வகித்திருக்கிறீர்கள். நல்ல ஆலோசனை சொல்லி இந்த மக்களை ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இடம்பெயர்வு காரணமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை இடம்பெயர்ந்தோம். அதுவும் முதல் இந்த இதில் பரமப்பட்ட கிராமமான நாங்கள் போய் அரியாலையில் சாம்சன் முகாம்ங்கிற குடியிருப்பில் தங்கியிருந்தோம். அதிலிருந்து அடுத்த அடிபாட்டு காரணமாக யாழ் மாவட்ட அடிபாட்டின் காரணமாக கிளிநொச்சி, வன்னி மாவட்டம், வவுனியா மட்டும் போய் சென்றோம். நாங்கள் இப்போ 91 சென்று 97ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி திருப்பி இந்த இடத்துக்கு சின்னமடு குடியிருப்புக்கு வந்தோம். இங்கே காடுகளாகத்தான் இடம்பெயர்ந்து வந்த பொழுது காடுகளாகத்தான் மயமளித்தது. இதை வந்தவுடனே எங்களின் உதவி அரசாங்க அதிபர் ஏஜிய செல்வநாமையா அவர்கள் தான் இங்கே இருந்தார். அவர் தான் இந்த இடத்துல திரும்பி மீளக்கூடிய வந்து வர ஜனங்களுக்கு, காணி இல்லாதவர்களுக்கு காணிகள், அரசாங்க காணிகளை பகிர்ந்தளித்து வீட்டு திட்டங்களை உருவாக்கி அதுக்கு பிறகு வர்ற மக்களையும் ஆதரித்து ஸ்ரீமோகன் ஐயா அவர்கள் அத்தோடு இப்போ எங்களின் மைதிலி அம்மா அவர்களும் வந்திருக்கின்றார். இப்போ ஏனைய பிரச்சனை என்னென்று கண்டால், முதல் அடிப்படையாக வழிகாட்டி விட்டது எங்களோட தேசிய செல்வநாயகம் ஐயா அவர்கள். அவற்றை வழிநடத்தலின் படி இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி திட்டங்கள், ஒரு ரோட்டு வசதி, போக்குவரத்து வசதி, இந்த குடிநீர் வசதி, மின்சார வசதி, இப்படியான வீட்டு வசதி, அந்த அடிப்படை தேவைகளை உதவி அரசாங்க அதிபர் செல்வநாயகம் ஐயாவின் தலைமையிலே வழிநடத்தப்பட்டு ஒரு சாதாரண ஒரு அரைவாசி 50% அபிவிருத்தியை பெற்றுள்ளது. இப்போது இந்த சின்னமடு கிராமத்தினுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேசுராசா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவரிடத்திலே கேட்டு பார்க்கலாம், இந்த கிராமத்தினுடைய தலைவராக இருந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்ட கிராமத்தை வழிநடத்தி செல்வதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் எதிர்நோக்கிற சவால் அடுத்ததாக கல்வியிலே ஒரு முன்னேற்றமும், கல்வியை நோக்கிய பாதை தான் எங்களுடைய கிராமத்தில். அடுத்த என்ன சொன்னால், அந்த கல்வியை நோக்கி நாங்கள் நகரும்போது தான் எங்களுடைய கிராமத்தில் இனி வருகிற உத்தியோகஸ்தர்கள், மற்றது டாக்டரோ சரி, ஏஜியோ சரி, இனி மேற்கொண்ட படிப்புகளால் உயர முடியும். என்னதுன்னா, எல்லாருக்குமே தெரியும், சின்னமடுன்னு சொன்னாலே ஒரு அந்த காலத்திலேருந்து ஒரு படிப்பு சூழல்கள் ஒவ்வொன்றாலும் பின்தங்கி இருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளெல்லாம் படிச்சிருக்கணும், பிள்ளைகளெல்லாம் படிச்சிருக்கணும். அந்த நிலைமையில் எங்களுடைய கிராமம் ஒரு 50% முன்னேறி இருக்குது. 100% சொல்லலாம். என்ன கல்வியை இப்போ கல்வி நிலையங்கள் இலவச கல்வியல் அப்படி என்று உருவாகினபடியாக பிள்ளைகள் இன்னும் இப்போ ஸ்காலர்ஷிப்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். சின்னமடு பகுதி என்பது கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு குறைவில்லாத ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஏற்கனவே சிவமாலை அன்னையினுடைய யாத்திரை திருத்தலத்தை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது கூட ஒரு கல்லறை தேவாலயத்திலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வருகின்ற பொழுது சிலர் மிகுந்த பயபக்தியோடு இங்கே ஜெபித்து கொண்டிருந்த காட்சிகளை கூட படமாக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் இங்கே அந்த ஜெபித்து கொண்டிருந்திருக்கக்கூடிய ஒரு அம்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார், ஸ்டெலா அவர்களோடு தான் நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் அம்மா. உங்களுடைய இந்த ஸ்தலத்திலே மிகுந்த பயபக்தியோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காலமாக இங்கே வழிபாட்டுக்கு வருகிறீர்கள்? உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறி இருக்கிறதா? அவை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இந்த ஆலயத்திலேருந்து நான் இந்த பக்கத்தில் இருக்கிறேன். நான் 2001 1997 நாங்கள் இங்கே வந்த நாங்கள் 2001 இந்த வீட்டுக்கு வந்த நாங்கள். அதில் இருந்து இந்த ஆலயத்தில் நம்பிக்கை இருக்குது. தேவைகளும் எனக்கு பூர்த்தி செய்திருக்கு இந்த ஆண்டவர்.
நேயர்களே, இன்றைய நாளினுடைய இந்த நிகழ்ச்சியிலே சின்னமடு அன்னை ஆலயத்தை பற்றியும், சின்னமடு அன்னை ஆலயம் அதை சூழ இருக்கக்கூடிய சில பகுதிகளை பற்றியும், இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய கல்லறை ஆண்டவர் ஆலயத்தை பற்றியும் ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்திருப்பீர்கள். பொதுவாகவே சின்னமடு என்பது நாங்கள் சந்தித்த அத்தனை மனிதர்களுமே மத வேறுபாடுகளை கடந்து ஒன்றிணைந்த ஒரு மன ரீதியான ஒரு வழியிலே பயணிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றுமொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.